ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி. டெல்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுடைய மத்தியில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட சில அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு மாணவர்கள் முன்னிலையில்? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. டெல்லி ஐஐடியினுடைய 57வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி தற்போது உரையாற்றி வருகிறார். மொத்தம் 587 முனைவர் பட்டம் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி தற்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகின்ற போது, கடந்த முறை நான் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் போது கொரோனா தொற்று உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. எனவே நான் நேரில் கலந்து கொள்ளாமல் காணொலி காட்சி வாயிலாகத்தான் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டேன் எனவும், ஆனால் இந்த முறை நேரில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஜென்சி குறித்து பெருமளவில் பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஜென்சி தலைமுறையின் மத்தியிலான இந்த பட்டமளிப்பு விழாவின் போது பல்வேறு முக்கியமான அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். எப்போதெல்லாம் ஒரு சவால் பெரிதாக தோன்றுகிறதோ அவற்றை பார்த்து நீங்கள் பயந்து விட வேண்டாம், அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். இறுதியில் நீங்கள் அந்த சிக்கலை தீர்த்து ஒரு புதிய விஷயத்தை உருவாக்க முடியும். அதே போலதான் வாழ்க்கையும் பல சிக்கல்களை கொண்டிருக்கும், அதில் பல வாய்ப்புகளும் இருக்கும். எனவே நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தலைமுறையும் அந்தந்த காலத்திற்கே உரிய சவால்களை எதிர்கொள்வதோடு அதற்கேற்ற தேசிய பொறுப்பையும் சுமப்பதாக தெரிவித்த பிரதமர், உங்க வாழ்வினுடைய அடுத்த 30 முதல் 35 ஆண்டுகளில் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் அனைத்தும் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய நமது பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும், எனவே மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் இது நாட்டிற்கு எவ்வாறு பயனளிக்கும், நாட்டின் எந்த தேவையை இது பூர்த்தி செய்யும் என்பதை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அடுத்த 20-30 ஆண்டுகளில் இந்த உலகம் எப்படி மாறும் என்பது தெரியாது, ஆனால் யார் கற்பதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். குறிப்பாக தொழில்நுட்பம் இன்று உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தை கற்பதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகையும் வெற்றி கொள்வார்கள் என்கிற முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.